ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சொல்ல போகிற சீரீஸ் பார்த்திங்கன்னா வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம். இது ஜீயில் இருக்குங்க. இந்த வெப் சீரிஸ் சீசன் 1. இது பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஸ்டார்டிங் டு எண்டு சொல்லணுன்னா நம்மளே ஒரு விர்ச்சுவல் கேரக்டராக உள்ளே போயிடுறோம். ஸோ அடுத்தது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ கதையோட கரு பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் நல்லா ஆட்சி செய்கிறார். என்றைக்கோ அவர் ஏதோ ஒரு தவறான ஒரு சிக்னேச்சர் அந்த ஃபைலில் போட்டதுனால அவரை கேஸ் அவரை ஜெயிலில் வைக்கணும்னு சொல்லி ஒரு கேஸில் மாட்டிடுறாரு. ஸோ அதிலிருந்து அவர் தப்பிச்சாரா, அதை பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா வடநாட்டில் ஒரு சதி நடக்குது. ஸோ அந்த சதிக்கும் இங்கே முதல்வரோட கேஸுக்கும் என்ன லிங்க்கு என்னங்கிறது அதிரடி சம்பவங்கள்னாலேயும் அடுத்தடுத்து திருப்பங்கள்னாலேயும் இந்த படம் பார்க்குறதுக்கு படங்கிறேன் வெப் சீரிஸ் ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், கதாபாத்திரங்களான கிஷோர் சிஎம்மாக நடிச்சிருக்காரு, அந்த அருணாச்சலமாகவே வாழ்ந்திருக்காரு. இவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரேயா பார்த்திங்கன்னா குற்றவைங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த போல்ட்னஸ், அந்த ஸ்மார்ட்னஸ் அதெல்லாம் லைக் உமன் டான் மாதிரி ஷி ஆக்டர். அதே மாதிரி பரத் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஹை போஸ்டில் நடிச்சிருக்காரு. ஸோ கனின்னு சொல்லி ஒருத்தர், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ சந்தான பாரதி, தென் ரம்யா நபீசன், இவங்க எல்லாருமே படத்தை விறுவிறுப்பாக்கியிருக்காங்க. ஸோ டோட்டலாக என்னோடய பாயிண்ட்ஸு நான் சொல்லணுன்னா ஐ கேன் கிவ் 9 out of 10. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 4 days கண்டினியூஸ் வாட்ச் பண்ணோம். இப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீரீஸ் ரியலாகவே நம்மளோட தமிழ் நல்ல ஒரு சர்வதேச ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருந்தது. டைரக்டர் நான் சொல்ல மறந்துட்டேன், வசந்த் பாலன். ஸோ ஆல்ரெடி நான் அவரோட அங்காடி தெரு, காவிய தலைவன், இப்போ ரீசண்டான அநீதி மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். அவருடைய கதை எந்த படமுமே ஒரு ஹிட் ஆகணும்னா கதை ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கதை அவ்வளோ ஒரு சூப்பரான திரைக்கதை. பொலிட்டிக்கல் கதை ஏனோ தானோன்னு 100 பேர்த்த அடித்து தூக்கி போடுறது கதை இல்லை. செதுக்கி இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் தமிழ் டைலாக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு மினிட்டுமே அவங்க வெல் கிராப்ட் அண்ட் வெல் க்ரூம்டு சீரீஸாக. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி நெக்ஸ்ட்டு நல்ல மூவி ரிவ்யூவோடு நான் உங்களை சந்திப்பேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஷியாம். எவ்ரி ஒன் ஹாவ் அ கிரேட் ஒண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ. பை.